எப்படியாவது ஒரு அசம்பாவித நடக்கட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும். மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணாங்க? மின்சாரம் கட் பண்ணுது. ரெண்டாவது, ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் அவர். அவரை பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க மேல ஒரு ஈர்ப்பு உண்டாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ வருவாங்க போது அவர்களுக்கு நீங்க பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க விசாரணை நடத்த கொடுக்கணும். விசாரணை கொடுத்தோன்னா அவங்க பாட்டில் அந்த இடத்துல நடத்திட்டு போயிடுவாங்க. நெருக்கமடியான இடத்தை ஏன் கொடுக்குறீங்க நீங்க? அப்ப திட்டமிட்டு ஒரு அந்த குறுகலான இடத்துல கொடுத்து கூட்டத்தை கூட வச்சு எப்படியாவது ஒரு அசம்பாவித நடக்கட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும்ல. காவல்துறை திமுக காரர்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்களா? அதுதான் ஐஏஎஸ் படிச்சீங்களா நீங்க? அதுக்குதான் இந்த தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் 18 லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோமா? தமிழ்நாட்டு மக்களுடைய 7 கோடி பேருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அப்ப இந்த அரசு தானே ஏன் நீங்க ஒரு நேரத்தில் 10,000 பேர் போலீஸ் போட்டுருக்கணும்ல? அவ்வளவு பெரிய நடிகர் வராருல்ல. அப்ப நீங்க பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? அப்ப இது எப்படி விபத்து நாங்க எப்படி இருக்கிறது? இது திட்டமிட்டு ரகசியமாக திட்டமிட்டு இது கொலைன்னு தான் நாங்க பார்க்க வேண்டியது. வேற எப்படி பார்க்க வேண்டியது? இது கொலையா இல்லையா என்னங்கிறதெல்லாம் சுதந்திரமான இண்டிபெண்டா ஒரு விசாரணை நடந்தா தான் இதெல்லாம் உண்மை நிலைமைகள் வெளியே வரும்.